சரி, படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஏந்திரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எப்பொழுதுமே நம்ம உறங்க செல்லுகிற பொழுது திருநீர் இட்டுக்கொண்டு படுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. விபூதி தாரணம், பஸ்மதாரணம் இல்லாமல் தூங்கக்கூடாது. உறங்கும் போது நித்ராதேவி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கு, ஜேஷ்டாதேவி அப்படின்னு கூட அதை சொல்றா. அந்த தேவியை குறித்து ஒரு வழிபாடுனா உடனே தூப தீப நைவேத்தியம் அதெல்லாம் எடுத்துன்னு போடுறோம். மனசுக்குள்ள அந்த அம்மையாரை பற்றிய, அந்த நித்ராதேவியை பற்றிய ஒரு அழகான ஒரு கருத்து சார்ந்த ஒரு வேத மந்திரம் சூக்தம் இருக்கு, ஆகம மந்திரம், அவரை பற்றின தியான குறிப்புகள் இருக்கு. இல்லை அந்த கருத்தை நம்ம மனசில் புரிஞ்சுக்கிறது, அப்படி மனதில் எண்ணுவது, தியானிப்பது, அப்படி தியானித்து உறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ உறக்க விதி சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் சொப்பன தேவதையை வணங்கணும்னு சொல்லியிருக்கா. நல்ல ஒரு இனிமையான சொப்பனமாக எனக்கு வரணும், அப்படி வரக்கூடிய சொப்பனங்கள் பழிக்கணும், கெட்ட கனவெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சொப்பன தேவியை பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பஸ்மதாரணம், நெத்தியில விபூதி இட்டுன்னு படுக்கணும்னு சொல்லியிருக்கா. தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணுறது? இப்போ சில பேருக்கு தூக்கமே வராது, அப்படியே பரண்டு ஏதோ வியாதினாலேயோ எதனாலேயோ இஷ்ட தேவதா ஜபத்தை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. தூக்கத்தில் நம்ம தூக்கத்துக்கு போகிறது முன்னாடி படுக்கையில் படுத்துட்டு இருக்கோம், ஜபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில விதி இருக்கு. ஆனால் உறக்கத்தின் சார்ந்து உறக்க விதியை நாம் பின்பற்றுகிற பொழுது இஷ்ட தேவதையை மனதில் எண்ணிக்கொண்டு, உபாசனை தேவதைன்னு சொல்லுவாங்க, அதாவது மந்திரத்தை உபதேசமாக எடுத்துட்டு அந்த மந்திரத்தை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு பேர் ஆவர்த்தின்னு பேர். அந்த மாதிரி இஷ்ட தேவதையை மனதிலே எண்ணி ஜபித்து கொண்டே உறங்க வேண்டும். அப்படி ஜபிச்சா அப்படியே தூக்கத்துக்கு போகும். காலமுறை ஏதோன்னா அதே மந்திரம் தானாகவே சொல்லணும். அதனால இஷ்ட தேவதா மந்திரத்தை சொல்லியிருக்கு.